வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட பேசிக் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ சின்டாக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண முடியும். நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், பைத்தான் லாங்குவேஜை ஈஸியா அண்டு குயிக்கா வந்து கத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்பேஸ் அண்டு இன்டென்டேஷன். So if you have been working in other programming language such as Java, C or C, C++, you know that these languages use the semicolon to separate the statement. Python, however, use the white space and the indentation to construct the code structure. So நம்ம வந்து ஜாவா, சி பிளஸ் பிளஸ் எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்போம், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா செமிகோலன் வைக்கணும். அது வந்து அதுல ரூல். ஆனா இங்க நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ல வந்து அந்த மாதிரி வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து செமிகோலன் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். சோ நான் வந்து யூஸ் பண்றது விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, டிஃபைன் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்து டிஃப் மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோலன் வச்சிருக்கோம். மற்ற எந்த லாங்குவேஜ்லயுமே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம கோலனோ செமிகோலனோ எதுவுமே வைக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே செமிகோலன் வரவே இல்லை பாருங்க, எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட்லையும் சரி, நம்ம சம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதும் சரி, எங்கேயுமே நம்ம செமிகோலன் வைக்கல. ஸோ இங்க வந்து டிஃபைன் மெயின் ஃபங்க்ஷன்ல கோலன் வச்சிருக்கோம், அதே மாதிரி ஒயில்ல கோலன் வச்சிருக்கோம். ஓகேவா? இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு, ஸோ அதுல வந்து i ஈக்குவல் டு 1 வேரியபிள் i ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம இன்டீஜரோ எதுவுமே நம்ம கொடுக்கல. ஏன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிக்கும், இன்டீஜர்னா இன்டீஜர் அப்படிங்கறத எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் டிக்ளரேஷன் இது. ஸோ நம்ம வந்து இன்டீஜரோ இல்ல கேரக்டரோ இல்ல பூலியனோ எதுவுமே நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ i ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒயில்ல வந்து i லெஸ் தென் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம், i ஈக்குவல் டு i பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அந்த பண்ண டெஃபினேஷன் ஃபங்க்ஷனை என்ன பண்ணிருக்கோம், கீழே கால் பண்ணிருக்கோம், மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். So the meaning of the code is not important to you now. Please pay attention to the code structure instead. At the end of each line, you don't see any semicolon to terminate the statement, and the code uses indentation to format the code. By using indentation and white space to organize the code, Python code gains the following advantages. So first one, you will never miss the beginning or ending code of block like in the other programming language such as Java or C. Second thing, the code style is essentially uniform. So if you have to maintain another developer's code, that code looks the same as yours. Third one, the code is more readable and clear in comparison with other programming language. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அந்த சின்டாக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம எதுலையுமே செமிகோலன் வைக்கல, டெஃபினேஷனுக்கு வந்து கோலன் வச்சிருக்கோம், ஃபங்க்ஷனை வந்து இங்க கால் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து comment are in the important as the code because they describe why a piece of code was written. So comment நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுவோம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கமெண்ட்ல ஆஷ் கொடுத்துருக்கேன்னா, டிஃபைன் மெயின் ஃபங்க்ஷன் டு பிரிண்ட் அவுட் சம்திங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேனோ அதை வந்து நான் இங்க வந்து கமெண்டா கொடுத்துருக்கேன். So when the Python interpreter execute the code, it ignores the comment. So நம்ம வந்து அந்த கமெண்ட் வந்து என்ன பண்ணிடும், இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஆஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். So in Python, a single line comment begins with a hash symbol. So இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Python does not support the multi-line comment. So நீங்க வந்து மல்டிபிள் லைன் கமெண்ட் வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணாது.
ஸோ மல்டி லைன் டாக் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் லைன் டாக் ஸ்ட்ரிங், a multi-line dog string can span the multiple lines. ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் வேணும் கமெண்ட்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த கோலன்ல நம்ம அதாவது கோட்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் வித் ட்ரிபிள் கோட்ஸ், எண்ட் வித் ட்ரிபிள் கோட்ஸ். இப்ப நான் வந்து இத வந்து கமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து கமெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் லைன்ல உங்களுக்கு வந்து கமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரிபிள் கோட்ஸை வந்து நீங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ நம்ம நியூ லைன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ பைத்தான் யூஸ் a நியூ லைன் கேரக்டர் டு செப்பரேட் ஸ்டேட்மெண்ட். It places each statement on one line. However, a long statement can span multiple lines by using the backslash character. So நம்மளுக்கு வந்து long line நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், backslash யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர். Identifiers are names that identify variables, functions, modules, classes and other objects in Python. The name of identifier needs to be letter or underscore. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர் கேன் பி ஆல்பா நியூமரிக் ஆர் அண்டர்ஸ்கோரா இருக்கணும். அடுத்து பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் அண்ட் கவுண்டர் ஆர் டிஃபரண்ட் ஐடென்டிஃபையர். சோ கேபிட்டல்ல உள்ள சி அண்ட் ஸ்மால் உள்ள சி வந்து என்ன இருக்கும், டிஃபரண்ட் ஐடென்டிஃபையரா இருக்கும். அதே மாதிரி கீவேர்டு, சம் கீவேர்ட்ஸ் ஹேவ் த ஸ்பெஷல் மீனிங் இன் பைத்தான். சோ இட் இஸ் கால்ட் த கீவேர்ட்ஸ். சோ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்ட், ஆஸ், அசர்ட், பிரேக், கிளாஸ், கண்டினியூ, டெஃப், டெல், எல்இஃப், எல்ஸ், எக்ஸப்ட், ஃபைனலி, ஃபார், ஃப்ரம், குளோபல், இஃப், இம்போர்ட், இன், ஈஸ், லாம்டா, நான் லோக்கல், நாட், ஆர், பாஸ், ரைஸ், ரிட்டர்ன், ட்ரை, வைல், வித், எல்ட். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீவேர்டு. So Python is a growing and evolving language, so its keywords will keep increasing and changing. So Python provides a special module for listing its keyword called keyword. Keywordங்கற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது keywordங்கற ஸ்பெஷல் மாடியூல் இருக்கு. அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். import அப்படினு கொடுத்துட்டு keyword அப்படினு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து string literals. Python use the single quotes and double quotes and triple single quotes and triple double quotes to denote a string literal. The string literal need to be surrounding with the same type of quotes. For example, if you use a single quote to start a string literal, you need to use the same single quote to end it. So நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம், சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் பார்க்க போறோம். இப்ப வந்து நான் வந்து இதே வந்து எடுத்துக்கிறேன். இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா எஸ்ங்கிற வேரியபிள்ல சிங்கிள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், திஸ் இஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன் சிங்கிள் கோட்ஸ்ல. அடுத்து என்ன பண்றேன், பிரிண்ட் வேரியபிள பிரிண்ட் பண்ண சொல்றேன். அடுத்து வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறேன், அதே எஸ் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து another string using double quotes அப்படின்னு கொடுக்குறேன். இதையும் வந்து என்ன பண்ண சொல்றேன், பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் எஸ். அடுத்து வந்து ட்ரிபிள் கோட்ஸ்
s equal to single leg string can span multiple line. ஓகேவா? சோ இதையும் வந்து என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ண சொல்றோம். print s. ஓகே. சோ இப்போ இத என்ன பண்ணோம், ரன் பண்றோம். சோ இங்க பாருங்க, this is string அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் another string using the double quotes அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் string can span multiple line அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? சோ நம்ம இது வந்து string literal. So you can use the single quote, double quotes and triple quotes to denote the strings. So இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் உள்ள syntax. So இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு எடிட்டர் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதே ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். சோ நான் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஆன்லைன்ல போட்டுக்கிறேன். ஆன்லைன் எடிட்டர் என்னன்னு நான் வந்து போன வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இப்பயும் நான் வந்து ஒரு எடிட்டர் வச்சிருக்கேன். அது வந்து ஆன்லைன் python.comல ஒரு எடிட்டர் இருக்கு. சோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் காப்பி பண்ணி கோடை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கொடுக்குறேன், ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் a string, another string, string can span multiple line. ஓகேவா? சோ நீங்க வந்து உங்களுடைய சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணல, நான் ஆன்லைன்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த எடிட்டரை வந்து, அதாவது இந்த கம்பைலர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் python.comல அதோட ஐடிஇ, எடிட்டர், கம்பைலர் எல்லாமே சேர்ந்து வரும், இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இதை வந்து கம்பைலரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, what is the variable? So when you develop a program, you need to manage the values, a lot of them. To store the values, you use the variables. So நீங்க வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பேசிக்கா நீங்க வந்து ஒரு வேரியபிள் நம்மளுக்கு வேணும். சோ a equal to 10 அப்படின்னு கொடுத்தோம்னா 10ங்கிறது வேல்யூஸ், ஏங்கிறது அதோட வேரியபிள். சோ நீங்க அந்த a equal to 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 10ங்கிறது ஏங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? So in Python, a variable is a label that you can assign a value to it, and a variable is always associated with a value. So நம்ம இப்ப வந்து இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா s equal to this is string அப்படின்னு கொடுத்திருக்கீங்க இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இத வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுத்துக்கலாம், இல்ல டபுள் கோட்ஸ்லயும் கொடுத்துக்கலாம். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், sங்கிறது ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is a string. சோ நம்ம அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், print s ன்னு கொடுத்திருக்கோம். அடுத்த ஒரு sல என்ன கொடுத்திருக்கோம், இன்னொரு வேல்யூ வந்து கொடுத்திருக்கோம், another string using double quotes அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த sங்கிறது என்னது, வேரியபிள். It can hold various values at different times. சோ நம்மளுக்கு இங்க என்ன s கொடுக்கிறோம், நம்ம this is a string கொடுக்கிறோம், அதை பிரிண்ட் பண்ண சொல்றோம். அதுக்கப்புறம் அதே s வேரியபிள் என்ன கொடுக்கிறோம், another string use the double quotes கொடுக்கிறோம், அப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்றோம். இன்னொன்னுல வந்து அதே வந்து string can span multiple lines கொடுத்துக்கிறோம். சோ வந்து இந்த வேரியபிள் s வந்து அப்படியே தான் இருக்கு. இது அதோட அதுல சேவ் பண்றது, அது it can hold the various values. அதாவது என்ன பண்றோம், நம்ம different values அதுல ஸ்டோர். so it value can change throughout the program. so நம்ம வந்து various values at different times நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். so it can this value can change throughout the program.
சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட்டிங் த வேரியபிள். எப்படி கிரியேட் பண்றது? டு டிஃபைன் எ வேரியபிள். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, அதுதான் நம்மளோட டிஃபைன் பண்றது. சோ ஈக்குவல் டு இஸ் அசைன்மென்ட் ஆபரேட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சோ இன் திஸ் சின்டாக்ஸ் யூ அசைன் எ வேல்யூ டு த வேரியபிள் நேம். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எஸ்ங்கிறது அதோட வேரியபிள் நேம், இது வந்து அதோட வேல்யூ, ஈக்குவல் டுங்கிறது அசைன்மென்ட் ஆபரேட்டர். சோ இந்த எஸ்ங்கிற வேரியபிள்ல திஸ் இஸ் எ ஸ்ட்ரிங்கிற வேல்யூ என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது, அவ்வளவுதான். நேமிங் வேரியபிள். வேரியபிள் நேம்ஸ் cannot contain the spaces. சோ என்ன ஆகுதுன்னா வேரியபிள் நேம்ல நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. அதுவே நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். இப்ப வந்து நேம் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஐ அப்படின்னு கொடுக்கலாம். அதுவே வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வேற ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. சோ டு செப்பரேட் வேர்ட்ஸ் இன் வேரியபிள்ஸ் யூஸ் அண்டர்ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் sorted அண்டர்ஸ்கோர் லிஸ்ட், அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வேரியபிள் நேம்ஸ் cannot the same as keyword. சோ நம்ம வந்து கீவேர்டுல நம்மளுடைய வேரியபிள் நேம் இருக்க கூடாது. இப்ப கீவேர்டுங்கிறது பிரிண்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சம் கீவேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, என்னென்னலாம் கொடுத்தோம், வைல், மெயின், இதெல்லாம் வந்து கீவேர்டு. இந்த கீவேர்டுல ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண கூடாது. சோ கீவேர்ட்ல வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிசர்வ்டு வேர்டு, அப்புறம் பில்ட் இன் ஃபங்க்ஷன், இதுல எல்லாம் நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணக்கூடாது. சோ some guidelines help you define good variable name. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா variable name should be conscious and descriptive. For example, the active underscore user variable is more descriptive than the AU. ஓகேவா? அடுத்து வந்து use underscore to separate multiple words in the variable names. சோ நீங்க வந்து செப்பரேட் நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. Avoid using the letter 1 and the uppercase letter 0 because they look like the number 1 and 0. So இது வந்து எப்படி வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஸ்ட்ரிங்ஸ் பார்ப்போம். Thank you.